ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் இணை மாற்றும் காதலியில் எபிசோட் 3 கேட்டிங்க. ஒரு காதல் வழியிலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்க விக்ரமுக்கு ஒரு கடவுளை கொடுத்த பரிசு மாதிரி இருக்காங்க ஐஸ்வர்யா. விக்ரமை அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறாங்க, அவ்வளோ சிரிக்க வைக்கிறாங்க. அண்ட் எதிர்பாராத விதமாக விக்ரமை சென்னைக்கு ஒரு திருட்டுத்தனமான லாரியிலே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அண்ட் அந்த இரவு முடியும் போது ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க, நீ சென்னைக்கு புதுசாக வந்திருக்க, ஒரு 1 or 2 weeks கூட வந்து என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் விக்ரமும் ஐஸ்வர்யாவும் ஒரே வீட்டில் தங்க போகிறாங்க. ஸோ இனி அடுத்து என்னென்ன அழகான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. எபிசோட் 4 கூட போகலாமா? விக்ரம், நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஒரு வழியாக அந்த திருட்டுத்தனமான லாரியிலேருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு மாதிரி, அந்த பஸ்ஸிலேருந்து ஒரு ஆட்டோ மாதிரி, அந்த ஆட்டோவில் நொந்து நூடுல்ஸ் ஆகி நீங்களும் ஐஸ்வர்யாவும் இப்போ ஐஸ்வர்யாவோட வீட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. அண்ட் அந்த ஆட்டோ அப்படியே சென்னையோட சாலையில் மெதுவாக பயணிச்சுட்டே இருக்குது. அண்ட் உங்களுக்கும் வந்து பயங்கர கலப்பாக இருக்குது. ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அதுவும் லாரியில் வேறு உட்காந்துட்டு வந்திருக்கீங்க, முதுகெல்லாம் கொஞ்சம் வலி. நம்ம போயிட்டு ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போகிறோம், அங்கே நமக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு சில எண்ணங்கள். அண்ட் ஒரு சில நிமிடங்கள் கழித்து அந்த ஆட்டோ போயிட்டு ஒரு வீடு முன்னாடி நிற்கிது. அண்ட் அந்த ஆட்டோவிலேருந்து இறங்கி அந்த வீட்டை ஒரு டைம் நீங்கள் வெளில இருந்தே பார்க்குறீங்க. ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். கீழே ஒரு 2 வீடு இருக்குது, மேலே ஒரு 2 வீடு இருக்குது. அண்ட் ஐஸ்வர்யாவோட வீடு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறினோடனே இடது பக்கத்தில் முதல் வீடு. அண்ட் நீங்கள் அப்படியே முதுகு வலியில் அப்படியே மெதுவாக கஷ்டப்பட்டு அந்த படி ஏறி வீட்டு வாசல் வரைக்கும் போயிடுறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா சாவி போட்டு வீட்டை திறந்துட்டு அவங்க பாட்டு கேஷில் உள்ளே போயிடுறாங்க. நீ உள்ளவா அது இதுன்னு சொல்லிட்டு உங்களை எதுவுமே சொல்லலை, எதுவுமே கூப்பிடல. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம், என்ன ஐஸ்வர்யா ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டா, அதுவும் ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயக்கத்தோடய அங்கே நிற்கிறீங்க. டே விக்ரம், உன்னை என்ன ஆரத்தி எடுத்து அழைப்பாங்களா, ஒழுங்கா உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அவங்களோட குரல் மட்டும் உள்ளேருந்து கேட்குது. அடிப்பாவி அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் நீங்கள் அந்த எண்ணத்தெல்லாம் பெருசு பண்ணாமல் அப்படியே ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அண்ட் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சின்ன வீடு தான். உள்ளே போனோடனே ஒரு சின்ன ஒரு ஹாலில் ஒரு 2-3 சேர் இருக்குது. ஒரு மூலையில் ஒரு சின்ன டிவி. அண்ட் ஹாலோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. அண்ட் ஹாலோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமுக்கான ஒரு கதவு இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு வீடு. அண்ட் ஐஸ்வர்யா அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. டே விக்ரம், அதுதான் என்னோடய ரூமு, நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், போய் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் அப்புறம் கூட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே ஐஸ்வர்யா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூர் அ கேர்ள், நீ போய் ஃபஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோ, நான் பொறுமையாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே ஓவராக சீன் போடாதரா, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அப்படியே லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிறீங்க. மூஞ்சிலாம் கழுவிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகுறீங்க. அண்ட் அந்த ரூமில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு காட் இருக்குது, ஒரு சின்ன பெட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த பெட்டை பார்த்தாலே தூங்கலான்னு ஆசையாக இருக்குது. நைட் ஃபுல்லாக தூங்கலை, கண்ணெலாம் எரியுது. சரி ஐஸ்வர்யாட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் படுத்துடலாம், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அண்ட் ஹாலில் மறுபடியும் ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் கேட்குது. ஹலோ விக்ரம், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹே ஐஸ்வர்யா, கோச்சிக்காத, செம்மையாக தூக்கம் வருது, நான் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் படுக்கிறேனே ஐஸ்வர்யா, நான் நைட் ஃபுல்லாக வேறு தூங்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஹலோ, நான் மட்டும் தூங்கினேனா? நீ கூட கம்மியாக பேசினேன், நான் தான் அதிகமாக பேசினேன். நீ அப்புறம் தூங்குவியா, எனக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சமைக்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ரூம்மேட்டாக இருந்தால் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும், அப்புறம் உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன், எல்லா வேலையும் நீ சேர்ந்து தான் பண்ணணும், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்பாவி, நான் பாட்டுக்கு எங்கேயாவது வெளில போய் தங்கியிருப்பேன், கூப்பிட்டு வந்து சமையல் பண்ண சொல்கிறியே அப்படின்னு தோணுது உங்களுக்கு. அண்ட் வேறு வழியே இல்லாமல், மனசே இல்லாமல் ஐஸ்வர்யா கூட அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. 5 நிமிஷத்தில் என்ன பிரியாணியாக பண்ண முடியும், உப்புமா தான் கிண்டணும், நீ லைட்டாக ஆனியன் மட்டும் கட் பண்ணி கொடு, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேட்டு, ஒரு நைஃபு, ஒரு 2 ஆனியன் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் ஐஸ்வர்யா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அவங்க சைடில் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து அந்த உப்புமா சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் உங்களுக்குள்ள யதார்த்தமாக ஒரு கேள்வி வருது,
ஏன் ஐஸ்வர்யா நல்லா சமைப்பியா நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்லாலாம் சமைக்க மாட்டேன் விக்ரம், ஏதோ சமைப்பேன். இவ்வளோ நாள் அவன் என் கூட மாட்டிட்டு என் சமையல் சாப்பிட்டுட்டு இருந்தா, இப்போ நீ என்கிட்ட மாட்டிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவளா? யார் அந்த அவ அப்படின்னு கேட்குறீங்க. அவதான்டா என் ரூம்மேட் வைஷ்ணவி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் எந்த பேரை கேட்கக்கூடாதோ அந்த பேரை கேட்டுட்டீங்க. என்னது இவ ரூம்மேட் பேரும் வைஷ்ணவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம். அண்ட் திடீர்னு ஏதோ ஒரு சின்ன வலி, ஏதோ ஒரு சின்ன ஏக்கம் உங்கள் மனசுக்குள்ள. அண்ட் அதை பெருசு பண்ணாமல் நீங்களும் ஐஸ்வர்யா கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க. ஓ சரி ஐஸ்வர்யா, அவளுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாடா, நாங்கள் 2 பேரும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 2 வாரம் அவளை மிஸ் பண்ணேன், என்ன பண்ண முடியும், இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசுறதுல உங்கள் காதில் கேட்குது, பட் டக்குன்னு அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. உங்கள் மைண்ட் ஏதோ ஒன்று பண்ணுது. உங்கள் வைஷ்ணவியோட எண்ணங்களை பெருசு பண்ணக்கூடாது, அந்த மெமரிஸை பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஏதோ ஒரு சின்ன வழி, லைட்டாக நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க அந்த பேரை கேட்டதுலேயே. ஹே விக்ரம், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஹே ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, ஏதோ ஒரு எண்ணம், லைட்டாக தூக்கத்திலே இருக்கிறேன் நான், இந்த வெங்காயம் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அண்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அந்த கிச்சடியும் ரெடி ஆகிடுது. அண்ட் ஹாலில் போயிட்டு நீங்களும் ஐஸ்வர்யாவும் அந்த கிச்சடியை உட்காந்து சாப்பிட்றீங்க. ஐஸ்வர்யா அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க, ஸ்கூலுக்கு வேறு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களால் முழு மனசாக சாப்பிடவே முடியல. நைட் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. பட் திடீர்னு வைஷ்ணவிங்கிற பேரை கேட்டாலே அந்த சின்ன வலி, அந்த ஒரு சின்ன ஏக்கம், அதெல்லாமே திரும்பி வருது. அண்ட் ஐஸ்வர்யா அவசர அவசரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஹே சரி விக்ரம் பாய், நான் போயிட்டு வரேன், ஈவினிங் வர எப்படி ஒரு 5-5:30 ஆகிடும், நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களோட ஸ்கூட்டி சாவி எடுத்துகிட்டு ஐஸ்வர்யா கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரியாலிட்டி எல்லாமே வருது. நீங்கள் பாட்டுக்கு போய் கதவை சாத்துறீங்க, ஹாலில் ஒரு சேர் போட்டு உட்காடுறீங்க. டிவி பார்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஃபோன் நோண்டணும், எதுவுமே தோண மாட்டேங்குது. சே, ஏன் ஐஸ்வர்யா அந்த பேரை சொன்னா? வைஷ்ணவிட்டு இருந்தால் அவ்வளோ ஈஸியாக வெளில வரவே முடியாதா? பிரேக்கப் ஆகி பல மாதம் ஆச்சு, இருந்தாலும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கே, அப்பப்போ அந்த வலி வந்துகிட்டே இருக்கே. அதுவும் இந்த நாள் ஃபுல்லாக இப்படி தனியாக இருக்க போகிறோம், இவ்வளோ நேரம் கூட ஐஸ்வர்யா நம்ம கூட இருந்தால் எதுவுமே பெருசாக தெரியல, நாள் ஃபுல்லாக தனியாக இருக்கிறது இன்னும் கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் திடீர்னு பார்த்தா யாரோ உங்கள் கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும்? அதுவும் ஐஸ்வர்யா வேற இல்லை வீட்டில். நம்ம எப்படி சமாளிக்கிறது, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம யாருன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயக்கத்தோடையே போயிட்டு மெதுவாக அந்த கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்து பார்த்தா ஐஸ்வர்யா தான் நிற்கிறாங்க. ஹே லூசு, நீ இன்னும் போலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஹே லூசு, வைஷ்ணவியோட எண்ணம் இன்னும் ஒன்று விட்டு போலையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஸ்கூலுக்கு போ, நீ ஏன் மறுபடியும் திரும்பி வந்த அப்படின்னு கேட்குறீங்க. டே லூசு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் வைஷ்ணவின் பேர் சொன்னதுலேருந்து கடைசி ஒரு 1/2 மணி நேரமும் உனக்கு மூஞ்சியே இல்லை. ஸ்கூலுக்கு அவசரமாக போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒழுங்காக பேசாமல் போயிட்டேன். இதுக்கு மேலே உன்னை தனியாக விட்டால் வேலைக்கு ஆகாது, ஒழுங்காக என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கூட வரதா? நான் எங்கே வரது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என் கூட எங்கே வருவேன்? ஸ்கூலுக்கு தான், என் கூட இன்னைக்கு ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நான் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் ஐஸ்வர்யா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ வீட்டில் இருந்து மட்டும் என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. ஒன்றும் பண்ண போகிறது இல்லையில, மிஞ்சி மிஞ்சி போனால் உட்காந்து நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன், ஃபோன் யூஸ் பண்ணுவேன், உடனே என் கூட ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வற்புறுத்தி கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் கீழே போய் பார்த்தா ஐஸ்வர்யாவோட ஒரு ப்ளூ கலர் ஒரு ஸ்கூட்டி இருக்குது. அண்ட் அந்த ஸ்கூட்டியில் நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா அப்படியே அந்த ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டே போகிறாங்க. ஸ்கூட்டி ஓட்டும் போது ஏதாவது பேசுவாங்க, உங்களுக்கு பேச்சு கொடுப்பாங்க, ஏதாவது ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பாட்டுக்கு ஸ்கூட்டியில் போயிட்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாங்க, எதுவுமே உங்ககிட்ட பேச மாட்டுறாங்க. சரி ஓகே, இந்த நாள் இப்படியே போயிடும் போல அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் ஒரு சில நிமிஷம் கழித்து பார்த்தா ஐஸ்வர்யாவோட ஸ்கூட்டி ஒரு சின்ன பில்டிங்குள்ளே போகுது. ஒரு ரொம்ப சின்ன ஒரு பிரைமரி ஸ்கூல் தான் அது. மொத்தமே ஒரு 2 மாடி தான் இருக்குது, ஒரு 15-20 கிளாஸ் தான் இருக்கும் போல். அண்ட் இந்த ஸ்கூலில் தான் ஐஸ்வர்யா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. அந்த ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு ஐஸ்வர்யா உங்ககிட்ட சொல்கிறாங்க, சரி விக்ரம் என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நடந்துகிட்டே அப்படி ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறீங்க, ஆமாம் என்னை எங்கே கூப்பிட்டு போகிறேன், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் உன் கூட வந்து அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
சொல்கிறேன். இந்த நாள் உனக்கு லைஃப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப்பில் ஒரு செகண்ட் சான்ஸா? அப்படின்னா நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. லைஃப்பில் செகண்ட் டைம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா? விளையாடாத ஐஸ்வர்யா, நான் ஏன் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே எதுவுமே பேச மாட்டுறாங்க. சைலண்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விரல் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. ஐயோ, நம்மளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாளே இவ அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கிளாஸ்க்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் ஐஸ்வர்யா அந்த கிளாஸ்க்குள்ளே போன உடனே திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம். குட் மார்னிங் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 குழந்தைங்க அப்படியே கோரஸாக சொல்கிறாங்க. குட் மார்னிங் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு மறுபடியும் ஐஸ்வர்யாவும் கத்துறாங்க. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருக்கோம் ஐஸ்வர்யா அப்படின்னு மறுபடியும் அந்த குழந்தைங்களாம் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா அந்த அங்கிள் யாரு அப்படின்னு ஒரு குட்டி பையன் கேட்குறான். இந்த அங்கிளா? இந்த அங்கிள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகிட்டாங்களாம், உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வராங்க, இவங்களை உங்கள் கிளாஸில் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஐஸ்வர்யா, அங்கிள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை கூப்பிடுறாங்க. என்ன ஐஸ்வர்யா இது அப்படின்னு நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை விக்ரம், சும்மா ஒரு 1/2 hour நீ பாட்டுக்கு போய் உட்காரு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கவனி, இல்லை நீ ஃபோன் கூட யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வர வழியே இல்லாமல் கடைசி பெஞ்சுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த சின்ன டெஸ்கில் உட்காடுறீங்க. அண்ட் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தா 2 குட்டி பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக கிளாஸ் கவனிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஹாய் சொல்கிறான். உங்களுக்கு அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐஸ்வர்யா அப்படியே பயங்கர போல்டாக கணீர்னு கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க பாட்டுக்கு ஏபிசிடி, காங்காச்சானா, 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு 5-10 நிமிஷம் உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியல. என்ன இவ சும்மா ஏபிசிடி 1 2 3 4 தான் சொல்லி கொடுத்துட்ருக்கா, அதில் பெருசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஆர்வம் எதுவுமே இல்லை. பட் போக போக ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது, ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. ஐஸ்வர்யாவோட பேசுகிற விதம், அவங்க நடத்துகிற விதம், அவங்க அந்த குழந்தைங்க கூட பேசுறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா நிறைய அழகான கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பசங்க கூட கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க, கோரஸாக ரைம்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம், நீயும் ரைம்ஸ் சொல்லு, இல்லை நீயும் அடி வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களே ரைம்ஸ் சொல்ல வைக்கிறாங்க, உங்களை பாட்டு பாட வைக்கிறாங்க. அந்த பசங்க கூட சேர்ந்து கோரஸாக நீங்களும் எல்லாமே பண்ணுறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா நடுவில் எல்லாருக்கும் சாக்லேட் தராங்க. அப்படியே செம்ம லைவ்லியாக டிஃப்ரெண்ட்டாக போகுது அந்த கிளாஸு. மறுபடியும் லைஃப்பில் ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் கவனிக்கிறீங்க. அதுலேயே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏபிசிடி 1 2 3 4 கூட ஐஸ்வர்யா சொல்லி தரும்போது இன்னும் அழகாக, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் குழந்தை கூட ஒரு குழந்தையாக மாறுறீங்க. அந்நேரம் ஆக ஆக அந்த கிளாஸ் முடியவே கூடாது. ஐஸ்வர்யா இன்னும் கொஞ்ச நேரம் நடத்தணும், இன்னும் ஏதாவது அவங்க ரைம்ஸ் பாடணும், அவங்க கூட சேர்ந்து நாமளும் விளையாட்டுக்கு ரைம்ஸ் பாடலாம், நாமளும் விளையாட்டுக்கு ஏதாவது பாட்டு பாடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்படியே கஷ்டப்பட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க, காலெல்லாம் வலிக்குது. பட் இருந்தாலும் எந்திரிக்க மனசு வரல. இந்த கிளாஸ் முடியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக பெல் சவுண்டு கேட்குது. அப்படியே உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் ஞாபகம். இந்த பெல் சவுண்ட்லாம் கேட்டு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம நோஸ்டாலஜிக்காக இருக்குது. அண்ட் கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்களும் ஐஸ்வர்யா மட்டும் வெளில போகிறீங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கடைசி ஒரு 45-50 நிமிஷத்தில் ஐஸ்வர்யா, எப்படி இப்படிலாம் இருக்க, எப்படி உன்னால் இப்படிலாம் முடியுது, சம்மந்தமே இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன், ஆனால் நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்தால் அது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், நீ எப்போவுமே இப்படி தானா ஐஸ்வர்யா, எப்படி இப்படி மாறின, ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் உன் லைஃப்பில் நடந்துச்சா, இல்லை நீ பிறந்ததுலேருந்தே இப்படி தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பிறந்ததுலேருந்துலாம் இல்லை விக்ரம், நானும் உன்ன மாதிரி தான் ஒரு பாயிண்டில் இருந்தேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஒரு நார்மல் லைஃப்பில் இருந்தேன். பட் எனக்கு ஒரு பாயிண்டில் புரிஞ்சிருச்சு விக்ரம், இது எனக்கான லைஃப் இல்லை, லைஃப்பில் வேறு ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு அழகான லைஃப் லீட் பண்ணணும்னு தோணுச்சு விக்ரம். அதுதான் இப்போ நீ ஸ்கூலுக்கு வராமல் ரூமில் இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அதான் உனக்கே தெரியுமே, ரூமில் இருந்தால் நாள் ஃபுல்லாக ஃபீல் தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்கூலுக்கு வந்து பெருசாக நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. வந்து ஒன்றுமே பண்ணல ஐஸ்வர்யா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன், ஆனால் அதுவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான் விக்ரம், அவ்வளோவே தான். ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாமல் அதே இடத்துல நின்றுட்டுருக்காம
லைட்டாக ஏதாவது பண்ணால் போதும் விக்ரம், லைஃப் ஹாப்பனிங்காக இருக்கணும், திருத்துன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், அதுவே போதும், அந்த பிரச்சனைக்கு நம்ம மைண்டில் இடமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. செமல ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப அழகான விஷயம் அண்ட் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாங்க அது ஐஸ்வர்யா. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அந்த நாள் முடிஞ்ச உடனே நீங்களும் ஐஸ்வர்யாவும் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி அந்த ஸ்கூட்டியில் போக ஆரம்பிக்கிறீங்க. ஐஸ்வர்யாவோட அந்த அழகான ப்ளூ கலர் ஸ்கூட்டியில் போக ஆரம்பிக்கிறீங்க. காலையில் அதே ஸ்கூட்டியில் பின்னாடி உட்காந்து வரும்போது நீங்கள் எதையுமே யோசிக்கல, எதை பற்றியுமே பெருசாக நினைக்கல. பட் ஃபஸ்ட் டைம் ஸ்கூட்டிக்கு பின்னாடி உட்காந்துட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறீங்க, சுற்றி இருக்க எல்லா அழகான விஷயங்களையும் கவனிக்கிறீங்க. அண்ட் முக்கியமாக ஸ்கூட்டியோட கண்ணாடியில் ஐஸ்வர்யாவோட முகத்தை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணுக்கு ஐஸ்வர்யா அவ்வளோ அழகாக தெரியுறாங்க. குட்டியாக ஒரு பொட்டு, நெத்தி ஓரத்தில் சின்னதாக ஒரு மச்சம், ஒரு 2-3 முடி மட்டும் உங்கள் நெத்தியில் முன்னாடி தொங்கிட்டு இருக்கு, ஒரு நீண்ட ஒரு லாங் ஹேரு, ஒயிட் சுடி, எல்லாத்தையுமே இப்போ தான் கவனிக்கிறீங்க. அண்ட் கடந்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபீல் ஆனதோட இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஐஸ்வர்யா கூட இருந்தால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம், நமக்கு லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குன்னு ஒரு சின்ன ஃபீல் வருது. பட் அது கூடயே சேர்ந்து வேற ஒரு ஃபீலும் வருது. அந்த ஃபீலுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு மட்டும் உங்களுக்கு நல்லா புரியுது. பட் அதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒழுங்காக தெரியல. பட் உங்கள் மனசாட்சிக்கு அந்த வார்த்தை ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபீலுக்கு 3 எழுத்துக்கள் தான். அது கால ஆரம்பிக்கும், இல்லில் முடியும். அந்த ஃபீல்னால தான் லைஃப்பில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பைத்தியமாக தெரிஞ்சிங்க. பட் பைத்தியகாரத்தனமாக இருந்தாலும் ஐஸ்வர்யா மேலே வந்த பைத்தியகாரத்தனம் ஒரு அழகான பைத்தியகாரத்தனம் தான். ஐஸ்வர்யாக்காக இந்த பைத்தியகாரத்தனத்தை கூட ஏற்றுக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுது. ஸோ எஸ் டியர் மக்களே, விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்குமான அந்த அழகான உறவு இன்னும் அழகாக மாறி இருக்கு. விக்ரமும் ஐஸ்வர்யாவும் இப்போ ஒரே வீட்டில் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எதிர்பாராத விதமாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. விக்ரமுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஃபீல், லைட்டாக ஒரு சின்ன காதலே கூட வர ஆரம்பிச்சிருச்சு ஐஸ்வர்யா மேலே. விக்ரம் அண்ட் ஐஸ்வர்யாக்குள்ளே அடுத்து என்னென்ன அழகான மொமெண்ட்ஸ் நடக்க போகுது, இன்னும் இந்த கதையில் என்னென்ன திருப்பங்கள் இருக்குது, இந்த கதையில் அடுத்து என்ன தான் நடக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் 5 ரிலீஸ் ஆகும், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேர்கிட்ட அது கொண்டு போய் சேருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன, நீங்கள் ரொம்ப ரசித்த சீன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.